பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு 2021 நமக்காக தன்னுடைய கரங்களில் என்ன வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புதிய ஆண்டை யார் தன்னுடைய கருத்தில் வைத்திருக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். ஆம், காலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுளின் கையில் இந்த ஆண்டு இருக்கிறது. நல்ல இறைவனின் நல்ல கரங்களிலிருந்து வருகின்ற யாவுமே நமக்கு நன்மையாகத்தான் அமையும் என்ற எளிய விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் வரவேற்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கோயிலில் ஃபாதர் கேட்டப்போ உங்களை மாதிரி யாருமே பதில் சொல்ல. பக்கத்தில் ஆளுக்கு பாய் சொன்னால் முதல்ல முடிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க, அப்புறம் வேற கேள்வி. முடிச்சிருக்கீங்களா? சிரிக்கிறத பார்த்தா அப்படி தெரியுது. ஒருவேளை தூக்கத்தில் சிரித்தாலும் சிரிக்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? இங்கே மஞ்சம்பட்டியில் வந்து இன்னைக்கு இந்த இரவு பூசை வைக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமானு தெரியல. சந்தோஷமா? இப்படி பிரசங்கம் ஆரம்பிக்கிறப்பே கேட்டால் எப்படி முடியுங்க, அப்புறம் பார்ப்போம். சரி, இந்த இரவு சாமி பூசையில் நம்ம கண் விழித்து அந்த திருப்பலி ஆர்வத்தோடு வந்திருக்கின்றோம். இப்படிதான் ஒரு ஃபாதர் வந்து நைட்டு பூசையில் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இப்போ பக்கத்தில் பையன் பூசைக்குதை செய்கிற பையன் ஒருத்தர் கூழாங்கல் எடுத்து போட்டே இருந்தான். ஃபாதர் பார்த்து என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் பேசுங்க, தூங்கிட்டுலாம் எழுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டே இருக்கேன். நைட்டு ஒருத்தர் எந்திரிச்சு போனாராம். ஏதோ திடீர்னு எமர்ஜென்சியாக அவசரம் வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. பக்கத்தில் அவன் ஒய்ஃப் இருந்து, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரசங்கம் வைங்க. இல்லைம்மா என்ன எந்திரிச்சு போகிறேன், எதுவும் அவசரமா அப்படின்னு. இல்லை அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி உண்டு அப்படின்னாங்க. சரி, இப்போலாம் அழகாக அருமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிரிப்பெல்லாம் மறையிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்து நான் முடிச்சிடறேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்கு ஒரு கண்ணு 1.5 கண்ணு தான் திறந்துருக்கு. அந்த 2 கண்ணு மூடுறதுக்கு முன்னாடியே நம்ம பிரசங்கத்தை முடிச்சிடுவோம். யாருன்னு பார்க்குறாங்க 1.5 கண். சரியா? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். என்னது? மரியாள் இறைவனின் தாய் என்று போற்றி வணங்குகின்றோம். எனவே என்னுடைய மறையுரையில் 2 பகுதிகள். ஒன்று, முதலில் மரியா இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளும், 2வது பகுதியில் இப்போது நாம் ஆரம்பித்திருக்கின்ற புதிய ஆண்டு அது பற்றி ஒரு சில சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்னை மரியாள் இறைவனின் தாய், இதை கேட்கும்போது நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வரும். எப்படி ஒரு மனித பிறவி கடவுளுக்கே தாயாக இருக்க முடியும்? கடவுளுக்கு தாய் என்று ஒருவர் இருந்தால் தந்தை என்று ஒருவர் இருக்கிறாரா? அந்த கடவுளுக்கு தாயும் தந்தையும் இருந்தால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறக்கின்றாரா? அப்படி பிறந்தார் இன்னும் ஒரு காலத்தில் அவர் மரிக்கப் போகிறாரா? இதெல்லாம் ஒரு கேள்வி. கடவுளுக்கு எப்படி தாயாக ஒரு பெண் மனித பிறவி இருக்க முடியும் என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, இந்த கடவுளின் தாய் என்று சொல்லுவது ஏதோ அறிவியல் பூர்வமான ஒரு கோட்பாடோ அல்லது வரலாறு பூர்வமான கோட்பாடு அல்ல, மாறாக விசுவாசத்தின் கோட்பாடு. அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லும்போது, தொடக்க நூற்றாண்டுகளில் அன்னை மரியாளை பற்றி ஒரு சில கருத்துகள் நிலவியது. அன்னை மரியாள் இயேசு என்ற மனிதனுக்கு மட்டும்தான் தாயாக இருந்தால், இறைவனுக்கு தாயாக இல்லை என்று. அப்படி என்றால் இயேசு அவரிடம் மனிதத்தன்மை இறைத்தன்மை என்று 2 வெவ்வேறு தன்மைகளாக இருக்கின்றனவா என்ற இன்னொரு கேள்வி எழுகிறது. முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுகளில் 2 விதமான சிந்தனை போக்குகள் இருந்தது. எகிப்தை தலைமையிடமாக கொண்ட அலெக்சாண்ட்ரியன் ஸ்கூல் என்ற அவர்கள் இயேசுடைய இறைத்தன்மை மற்றும் அதிகமாக வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் சீரியாவை தலைமையிடமாக கொண்ட அன்டியோக்கியன் ஸ்கூல் அந்த ஒரு கருத்தாக்கம் இயேசுடைய மனிதத்தன்மை மற்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினார்கள். இந்த 2 விவாதத்திற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் 325ஆம் ஆண்டு நைசியன் திருச்சங்கத்தில் திருச்சபை என்ன சொன்னது? இயேசு முழுமையாக மனிதன், முழுமையாக இறைவன். அவரை மனிதத்தன்மை இறைத்தன்மை என்று நாம் கூறு போட்டு விட முடியாது என்று சொல்லி, எனவே அன்னை மரியாள் இயேசு என்ற மனிதனை பெற்றெடுத்தாரா அல்லது இயேசு என்ற இறைவனை பெற்றெடுத்தாரா என்ற அடுத்த சர்ச்சை கிளம்பிய போது 431ஆம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தில் திருச்சபை என்ன முடிவு செய்தது? அன்னை மரியாள் இயேசு என்ற முழுமையான மனிதனை, முழுமையான இறைவனாக இருக்கக்கூடிய இயேசுவை பெற்றெடுத்தார் என்று சொல்லி, எனவே அந்த வகையில் பார்க்கும்போது அன்னை மரியாளை இயேசுவின் இறைவனின் தாய் என்று நாம் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. மேலும் இதற்கு விவிலிய பின்புலமும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்லி 25 இடங்களில் அழைக்கப்படுகின்றார்.
உதாரணமாக லூக்கா நற்செய்தி 1:43 நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் அன்னை மரியாளை நோக்கி சொல்லுகின்றார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பேறு பெற்றேன். அதுவும் அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லுகின்றால், நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டு எலிசபெத் இந்த வார்த்தைகளை சொன்னாள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக தூய ஆவியானவரின் தூண்டுதல் காரணமாக, தூண்டுதலோடு எலிசபெத் அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று ஏற்றுக்கொள்கின்றார். அதே போல பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையின் பேழை இறைவனுடைய பிரசன்னத்தை குறித்தது. இந்த புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை புதிய உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பதன் மூலமாக இறைவனை தன்னில் கொண்டிருந்தவள் என்பது நமக்கு விளங்குகிறது. அதேபோல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4:4 நாம் பார்க்கின்றோம், கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக காலம் நிறைவேறிய போது அனுப்புகின்றார் என்று. எனவே விவிலிய பின்புலத்தை வைத்தும் இறைவனின் அன்னை என்று சொல்வதன் மூலமாக இந்த கடவுள் மனிதனாக பிறந்து தன்னை முழுமையாக வரலாற்றில் தன்னை இணைத்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கடவுள் ஏதோ இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைத்துவிட்டு அவள் எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி விட்டு விடவில்லை. மாறாக அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்க வேண்டும் என்று தன்னையே இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்படுத்தி ஒரு மனிதனாக பிறந்திருக்கின்றார். எனவே இறைவனின் தாய் என்று சொல்லும்போது அது ஒரு வரலாற்று பூர்வமாகவோ அல்லது அறிவியல் பூர்வமாக நாம் எடுக்கக்கூடாது. மாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் இதுதான், இப்போது நாம் சொன்ன விளக்கங்கள் தான். அன்னை மரியாளை குறித்து திரு அவை 4 கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று நாம் விழா கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் எப்போதும் கன்னியானவள். மூன்றாவதாக அன்னை மரியாள் அமல உற்பவி. நான்காவதாக அன்னை மரியாள் தன்னுடைய ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். இந்த 4 காரியங்கள் மட்டும்தான் அன்னை மரியாளை குறித்து விசுவாச கோட்பாடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினரும் இந்த 4ஐயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நம்முடைய மகிமை தேவரகசியம் ஜெபமாலையில 5வது தேவரகசியம் என்னது? மகிமை தேவரகசியம் ஜெபம் சொல்லுவீங்களா? கரெக்ட். நைட்டு 12 மணிக்கு கேட்டால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பதில். விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டார். அது விசுவாச கோட்பாடாக கொடுக்கப்படவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், இந்த அன்னை மரியாள் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய ஜெபமாலையில் ஜெபிக்கின்றோம். ஆனால் அதை நாம் விசுவசிக்க வேண்டிய ஒரு கோட்பாடாக திரு அவை திருச்சபை நமக்கு கொடுக்கவில்லை. எனவே அன்னை மரியாளை பற்றி இந்த அடிப்படையான தெளிவான புரிதல்கள் இருக்க வேண்டும். இந்த அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாக நமக்கு கொடுத்து இறைவனின் அன்னை என்று இன்று நாம் அவளை வணங்குகின்றோம். இந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபம் தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டின் தொடக்கத்திலேயே அந்த அன்னை மரியாளுக்கு இந்த திருச்சபையையும் நம்மையும் இந்த மனித குலத்தையும் ஒப்பு கொடுத்துதான் அவளுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டிதான் இந்த புதிய ஆண்டை நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டு என்று சொல்லும்போது புதிதாக இருக்க எதுவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், அதே சமயம் ஒரு அச்சத்தையும் தரும். அது எப்படி இருக்குமோ என்று சொல்லி, புதிதாக வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக கட்டக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, அது நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது எப்படி இருக்குமோ என்ற ஒரு ஆதங்கம், ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கும். இந்த புதிய ஆண்டில் நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நாம் விரும்புகின்றோம். இந்த புதிய ஆண்டு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த புதிய ஆண்டை நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க போறேன்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க. அது 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் காணா போயிடும். நிறைய உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா? நீங்களும் எடுப்பீங்களா உறுதிமொழி? அதை கடைபிடிப்பீங்களா? இப்போ உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, பூசையில் கேட்டால் பதில் சொல்லக்கூடாது, அதான் உறுதிமொழி. நம்ம நிறைய உறுதிமொழி எடுக்கிறோம், கடைசியில் அது மறந்துடுது. நான் கூட அப்படி தான் நிறைய உறுதிமொழி எடுக்கிறேன். பிரசங்கம் நிறைய வைக்கக்கூடாது, சின்னதாக பிரசங்கம் வைக்கணும்னு சொல்லி கடைப்பிடிக்கிறது இல்லை. அதே போல் நீங்களும் உறுதிமொழி எடுத்திருப்பீங்க, பிரசங்கத்தெல்லாம் தூங்காமல் கேட்கணும் அப்படின்னு, அதையும் கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்படி தான் ஒருத்தர் ரொம்ப சலிச்சுக்கிட்டாராம். உறுதிமொழி எடுத்து ரொம்ப டயர்டாக போச்சு, இனிமேல் நான் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். கடைசியில் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்தாராம். அதை வாழ்நாள் முழுசும் கடைப்பிடிச்சாராம். என்ன அந்த உறுதிமொழி? இனிமேல் எந்த விதமான உறுதிமொழி நான் எடுக்க போவதில்லை அப்படின்ற உறுதிமொழி எடுத்தாராம். அது மாதிரி நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆர்வத்தோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நம்முடைய நன்றி வழிபாட்டில் நாம் வாசித்தோம், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 5ஆம் அத்தியாயம். அந்த வாசகத்தில் என்ன வாசித்தோம்? எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எல்லாம் இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொல்லி நான் வாசிக்க கேட்டோம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா?
முடியும். எப்போது ஜெபிக்க முடியுமா? முடியும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற முடியுமா? முடியும். எப்போது? எப்படி என்றால், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்படி என்றால், நாம் நன்றி உணர்வோடு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்போதும் நன்றி உணர்வோடு வாழ முடியுமா? முடியும். எப்படி? நம்முடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும்போது நன்றி உணர்வோடு வாழ முடியும். எப்போதும் ஜெபித்திருக்க முடியுமா? முடியும். ஏனெனில் சின்னப்பர் சொல்வது போல, நம்மை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தான் சொன்ன வார்த்தையை செய்து முடிப்பார். ஆட்சியாக இருக்க முடியும். எப்படி என்றால், நாம் நன்றி உணர்வோடு இருக்கும்போது. எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க முடியும். எப்போது? நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும்போது. எப்போதும் ஜெபித்திருக்க முடியும். எப்படி? நாம் நம்மை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்ற ஆழமான விசுவாசம் இருக்கும்போது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் பல சமயங்களில் இறைவனுடைய அல்லது அடுத்தவருடைய உதவியையும் அவருடைய பங்களிப்பையும் நாம் நினைத்து பார்ப்பதில்லை, உணர்ந்து பார்ப்பதில்லை. எனவேதான் இந்த நன்றி உணர்வு இல்லை. நன்றி உணர்வு இல்லாத போது நாம் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், நாம் எதிர்பார்த்து நடக்காத காரியங்கள், இது போன்ற எதிர்மறையான காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய நினைவிற்கு வறுமை ஒழிய, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள் எதுவுமே நம்முடைய எண்ணத்திற்கு, நம்முடைய மனதிற்கு வராது. அடுத்தவர்கள் செய்த உதவியையும் கடவுள் செய்த உதவியையும் நாம் ஆழமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் ஆழமாக உணர்ந்து பார்க்கின்றோமோ அந்த அளவிற்குத்தான் நாம் நன்றி உணர்வோடு இருக்க முடியும். உதாரணமா, ஒரு பையன் பரீட்சையில் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். ரொம்ப வேகமாக அவசரமா திடீர்னு பேனா கீழே விழுந்து அந்த நிப்பு உடைஞ்சிது, பேனா முனை. சுற்றி முற்றி பார்க்குறேன், எல்லா பசங்களும் எல்லாம் வேகமாக எழுதிட்டு இருக்காங்க. யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. உடனே அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அங்கே இருந்த ஆசிரியர் தன்னுடைய பேனாவை கொடுக்குறாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் ரொம்ப நன்றி சொல்லி வாங்கி அந்த பரீட்சையை எழுதிட்டு பாஸ் ஆகி மேலே பெரிய வேலைக்கெல்லாம் போயிட்டான். ஒரு 20 வருஷம் நினச்சி அந்த நிகழ்ச்சி யோசிச்சு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? என்னது பெரிய பேனா கொடுத்துட்டாரு, ஒரு 5 ரூபா இருக்கும் அந்த பேனா, இன்னைக்கு அது மாதிரி 1000 பேனா வாங்குவேன், நீங்கள் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என்னது பெரிய பேனா அப்படின்னு நினச்சா அந்த ஆசிரியருக்கு நன்றி உணர்வோடு இருக்க மாட்டான். மாறாக அந்த நேரத்தில் அந்த ஆசை இந்த பேனாவை கொடுக்கலன்னா அந்த பரீட்சை எழுதிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆழமாக உணர்கின்றானோ அந்த அளவிற்குத்தான் அவன் நன்றி உணர்வோடு இருக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களை, அடுத்தவர்களும் இறைவனும் செய்யக்கூடிய அந்த உதவியையும் அந்த ஆசிரியையும் நாம் ஆழமாக உணர வேண்டும். அதே போல இறைவன் நமக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்க்கும் போதுதான் நன்றி உணர்வோடு நாம் வாழ முடியும். இன்று வாழ்வில் நமக்கு பல பிரச்சனைகள், இன்னல்கள், இடர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிலலாம் இப்போதான் அதையே நினச்சிக்கிட்டு சிரிக்க கூட மறந்துடுவாங்க. சிரிச்சு ரொம்ப நாளாக இருக்கும் இல்லையா? அந்த சிரிப்புனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுனா இப்போ புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாதிரி, புது வருஷம் என்னத்த புது ட்ரெஸ்ஸு, என்னத்த புது வீட்டில் வெள்ளையெல்லாம் அடிச்சிருக்க மாதிரி இருக்குது, என்னத்த வெள்ளை, என்ன நேற்று நைட்டு பூசையெல்லாம் போனீங்களா, என்னத்த பூசை, இப்படி என்னாத்தன்னு சொன்னால் அப்புறம் என்னாத்த தான் சொல்லும். ஆக இப்படி வாழ்க்கையில் எப்போதுமே நம்மளும் சோகமாக இருந்து மற்றவர்களையும் சோகமாக இருப்பதற்கு காரணம், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. நமக்கு கிடைக்காத காரியங்களை நினைத்து கொண்டு, நாம் எதிர்பார்த்து ஜெபித்தும் கிடைக்காத காரியங்களை நினைத்து கொண்டு, நாம் ஜெபிக்காமலே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை நாம் மறந்து விடுகின்றோம். உதாரணமாக, வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஏதாச்சும் கேட்குது, அம்மா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, அல்லது ஒரு ஏதோ ஒன்று ஒரு பேனா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ இல்லைன்னா அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா, நம்ம கேட்டும் இந்த அம்மா அப்பா நமக்கு தரலேன்னு சொல்லி அதை தான் அந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்குமே ஒழிய, அந்த பிள்ளை கேட்காமே அவங்க அம்மா அப்பா எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க. ட்ரெஸ்ஸை துணி துவைச்சி போடுறாங்க, சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. அதெல்லாம் கேட்டால் செய்கிறாங்க, செய்யலை. ஆக கேட்டும் கிடைக்காத அந்த ஒரே ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருப்பது போல மனிதர்கள் நாமும் இறைவனிடம், நம்முடைய தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடம் கேட்டும் கிடைக்காத அந்த ஒரு காரியத்தை நினைத்து கொண்டே இருக்கும்போது, கேட்காமலே இறைவன் கொடுக்கக்கூடிய 100 காரியங்களை நாம் மறந்து விடுகின்றோம். உண்மையிலே நாம் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உதாரணமாக, நம்முடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு குடும்பம் என்று ஒன்று இருந்தால், இந்த உலகில் லட்சக்கணக்கான மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இன்று லட்சக்கணக்கான மக்கள் யாருமே இல்லாமல் தனிமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நம்முடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு சண்டை போடுறதுக்காச்சும் ஆள் இருக்காங்க. அதான் சாதாரணமாக கணவன் சண்டை போடுறாரு, மனைவி சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் நான் ஒரு சொல்கிறது, நீங்கள் சண்டை போடுறதுக்காச்சும் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அதுக்காக நான் சண்டையை என்கரேஜ் பண்ணலை. இன்றைக்கி சண்டை போடக்கூட ஆள் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ பேர் தனிமையில் இருக்காங்க இல்லையா? ஆக நமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும்போது பல லட்சக்கணக்கான மக்களை விட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே போல் நமக்கு இருப்பதற்கு ஒரு வீடு, ஒரு
படுப்பதற்கு ஒரு தரை, மேலே ஒரு கூரை இருந்தது என்று சொன்னார். லட்சக்கணக்கான மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். நல்ல உடல் நலத்தோடு இன்று காலை எழுந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நேற்று இரவு படுக்க போனவர்கள் இன்று காலை உதய சூரியனை பார்க்க முடியாமல், அந்த உதயத்தை பார்க்க முடியாமல் மரித்து போனார்களே, அவர்களை விட நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதே போல போர்களும் சண்டைகளும் அனுபவிக்கவில்லை என்று சொன்னார். அதே போல எந்த விதமான அச்சத்திற்கும் ஆளாக்கப்படாமல் அகதிகளாக வாழாவிட்டால் இன்றைய உலகில் 50 கோடி மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இன்றைய உலகில் 50 கோடி மக்கள் ஏதாவது ஒரு போர், சண்டை, சச்சரவு மற்றும் இந்த அகதிகளாக வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். மத சுதந்திரம், அடக்குமுறைக்கு நாம் ஆளாகவில்லை என்று சொன்னால் இன்றைய உலகில் 300 கோடி மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். இப்போ எல்லாம் நீங்கள் பூசைக்கு நீங்களா விருப்பத்தோட தைரியமாக சந்தோஷமாக வந்திருக்கீங்க. யாரும் உங்களை வரணும்னு கட்டாயப்படுத்தல, அது போகக்கூடாதுன்னு சொல்லி யாரும் நிறுத்தம் இல்லை இல்லையா? இப்படிப்பட்ட அந்த மத சுதந்திரத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் 300 கோடி மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். அதே போல் நீங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு சாப்பாடு, அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான பெரிய ஆடம்பரமான சாப்பாடு இல்லைனாலும் ஏதோ ஒரு சாதாரண 2 இட்லி, பழைய ரசம், ஒரு பருப்புல துவையல், இது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா, நம்முடைய அலமாரியில் ஒரு 4-5 ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, இன்றைய உலகில் 75% மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். ஏன்னா நீங்கள் உலகத்தில் 75% மக்களுக்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது, அலமாரி கிடையாது, அந்த அலமாரியில் உடையும் கிடையாது. அதே போல் வங்கியில் சிறிது பணம் இருந்தால் உலகில் 8% மக்களில் நீங்களும் ஒருவர். மீதி 92% மக்களுக்கு வங்கியும் கிடையாது, அந்த வங்கியில் பணமும் கிடையாது. அதே போல் இது எல்லாவற்றையும் விட இப்போது நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் கேட்க முடிகிறது என்று சொன்னால், கேட்க முடியாமல் இந்த செவித்திறன் இல்லாமல் பிறந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஒருவேளை கேட்க வேணாம்னு சொல்லி மூடிட்டீங்கன்னா அது வேறு விஷயம் இல்லையா? கேட்க வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த கேட்கக்கூடிய திறன் இல்லாமல் பிறந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஒருவேளை கடவுள் அவங்களுக்கு இந்த கேட்கிற திறன் இல்லைனாலும் மற்ற திறமையில் கொடுத்திருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் கேட்க முடியவில்லையே என்பது ஒரு உரைதான். அதே போல்தான் இந்த செய்தியை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், இன்று பார்வையில்லாமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை விட நாம் பெறு பெற்றவர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்ப்பதில்லை அன்பார்ந்தவர்களே. அதுதான் கிரை ஃபவுண்டேஷன், CRY என்ற ஒரு அமைப்பு. அவர்கள் ஒரு முறை இந்த தொலைக்காட்சியில் விளம்பரம் அவர்கள் இட்டார்கள். அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள், வரிகள் தலைகளாக எழுதப்பட்டிருக்கும். அதில் என்ன எழுதிப்பாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் தலைகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதால் உங்களால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் இன்றைய உலகில் லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு இது ஒரு மொழி, அது தலைகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதே தெரியாது என்று சொல்லப்படும். ஆக நமக்கு தமிழ் தலைகளாக எழுதிச்சுன்னா என்ன, அப்படி தலைகளாக எழுதினா வாசிக்க முடியலன்னு சொல்லி அந்த டிவி ஸ்க்ரீனில் அது அப்படியே தலைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகள் இதுதான். இந்த வார்த்தைகள் தலைகளாக இருக்கிறது என்பதால் உங்களால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்படாதீர்கள். மாறாக இது ஒரு மொழி, அது தலைகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற விஷயமே தெரியாத லட்சக்கணக்கான மக்களை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களுடைய வாழ்வில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த கொடைகளையும் ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் இருப்போம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்க கொடை, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மோடு நின்றுவிட வேண்டும் என்றல்ல, மாறாக நம் வழியாக அது பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். இதைத்தான் கடவுள் ஆபிரகாமுக்கு சொல்லுகின்றார், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் இந்த ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல், செயல், சிந்தனை இவற்றின் மூலமாக நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இறைவன் நம் வழியாக பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்க்காலாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். இந்த சாக்கடல், டெட் சி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கலிலேய கடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கலிலேய கடல், இந்த சாக்கடல், அது ரெண்டுமே ஒரு பெரிய லேக், அது பெரிய கடல் கிடையாது. அது ஹோலி லேண்ட்னா புனித பூமிக்கு போனவங்களாம் பார்த்துருக்கலாம். இந்த கலிலேய கடல், இந்த சாக்கடல் இரண்டுக்குமே யோர்தான் நதியிலிருந்து தான் தண்ணி வருது, சோர்ஸ் அதுதான் தண்ணி வருது. ஆனால் இந்த கலிலேய கடல்ல அவ்வளவு மீன்கள், அவ்வளவு இயற்கை வளங்கள் செழுமையாக பசுமையாக இருக்கும். அங்கே நிறைய மீன் வளங்கள், அந்த உயிர் அங்கே இருக்கிறது. அது கலிலேயா கடல். அதற்கு கீழே பார்க்கும்போது அங்கே சாக்கடல், அதில் எந்த விதமான உயிரினமுமே இருக்காது. அந்த சாக்கடலில் மற்ற கடலில் இந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது.
அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கலிலேயா கடல் என்பது தான் பெறக்கூடிய தண்ணீரை தன் வழியாக சாக்கடலுக்கு அனுப்புகிறது. ஆனால் சாக்கடலோ தான் பெறக்கூடிய தண்ணீரை வேறு எங்கும் அனுப்பாமல் தன்னிடையுமே வைத்துக் கொள்கிறது. அது சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி தண்ணீர் குறைய குறைய அதனுடைய உப்புத்தன்மை அதிகமாகிறது. அங்கே எந்த விதமான உயிரினமும் ஒரு மீனும் வாழ முடியாத ஒரு சூழல். ஆக இரண்டுமே, கலிலேயா கடலும் சரி சாக்கடலும் சரி, அது யோர்தான் நதியிலிருந்து தான் தண்ணீரை பெறுகிறது. ஆனால் கலிலேயா கடலில் முழுமையான வாழ்வு உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் சாக்கடையில் ஒரு உயிரினம் கூட இருக்க முடிவதில்லை. உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. அதற்கு காரணம் அங்கிருந்து தண்ணீர் வெளியே போவதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவை அனைத்துமே நம் வழியாக அது பிறருக்கு செல்ல வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து பார்ப்போம். அந்த நினைவு நம்மை எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க செய்யும். அந்த நன்றியோடு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். இறைவனுடைய பிரசன்னத்திற்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ முடியும். சிந்தித்து பார்ப்போம்.